திரு ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற இந்த வாக்கியத்தை சொல்றதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறாரு. கட்சி ஆரம்பிச்சு 2.5 இயர்ஸ்லயே ஒரு பார்ட்டி வந்து கவர்மெண்டா மாறுது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 70 வருஷம்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அந்த கட்சியோட புது ரூலிங் சிஸ்டம் எப்படி நம்ம தமிழ்நாட்டை வந்து முன்னேற போகுதுன்னு நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். நினச்சாலே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆட்சி அமைய போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்குது. ரொம்ப ஹாப்பியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விஜயண்ணா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அதுல பெரும்பான்மை எடுத்தாதான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது 118 எடுக்கணும் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதுக்கு. ஆனால் டிவிக்கு எவ்வளோ எடுத்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 108 தான் எடுத்துருந்துச்சு. பாக்கி 11 சீட்டுகள் நமக்கு தேவைப்பட்டிருந்துச்சுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 5 கட்சிகள் டிவிக்கு கூட இணைஞ்சாச்சு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து CPIM, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கடைசியா வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் IUML அவங்க பார்த்தீங்கன்னா நாங்களும் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு கடைசியா அறிவிச்சாங்க. இப்போ டிவிகே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் அவங்க கையில இருக்கிறதுனால கவர்னர் கூப்பிடுறாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு. விஜயண்ணா போறாரு கவர்னர் ஆஃபீஸுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறதுக்காக. ஸோ ஃபைனலாக கவர்னர் கிட்ட இருந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் விஜயண்ணாக்கு கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் அவரோட மூவிஸ், அவரை வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்ம நிறைய மிஸ் பண்ண போகிறோம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.